ஹலோ கைஸ், விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹை கம்ப்யூட்டிங் பவர் அண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது. அந்த மிஷினோட ஃபுல் ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை, யூஸ் ஆகிறது இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம்காக தான் நம்ம விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இருக்க சர்வர்ஸ்லாம் பார்த்தோன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேம்ஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஸ்பீட்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ் இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன் ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிஸ்டம் ஒரு சர்வரில் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அந்த சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஸ்டோரேஜ், இதை தான் நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்வர் நார்மலாக ரன் ஆகிறதுக்கு 3 to 4 GB ரேம் தேவைப்படும். அதோட ரன் ஆகிற சர்வீசஸ் பொறுத்து சொல்கிறேன். நார்மலாக அதோட சர்வீசஸ் ஒரு சர்வர் ரன் ஆகிறதுக்கு 3 to 4 GB ரேம் தேவைப்படும். இப்போ நீங்கள் சப்போஸ் அந்த சர்வர் 16 gigs ஆஃப் ரேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 4 GB ரேம் போக மீதிக்கு 12 GB யூஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சர்வரோட ரிசோர்ஸஸை ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்கிற இந்த கான்செப்ட் வச்சு இந்த யூஸ் ஆகாமல் இருக்க அந்த 12 gigs ஆஃப் ரேமை கூட நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு மிஷினை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதை நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு மிஷினை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் மிஷின்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்டோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைப் 1 ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேர் மெட்டல் ஆர்கிடெக்சர். இன்னொன்று டைப் 2 ஹைப்பர்வைசர், அதாவது ஹோஸ்டட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைப் 1 ஹைப்பர்வைசரை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த பேர் மெட்டல் ஆர்கிடெக்சர் அதில் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் மெஷின் அதோட ரிசோர்ஸஸ் மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல், நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் இந்த விர்ச்சுவலைசேஷனுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அந்த விர்ச்சுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிற அந்த அப்ளிகேஷனோட லேயர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது டைப் 1 ஹைப்பர்வைசரில் விர்ச்சுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்-வி, VMware EXSI சர்வர், சிட்ரிக் சர்வர், இந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வச்சு நம்ம அந்த விர்ச்சுவலைசேஷன் லேயரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு சர்வரோட ரிசோர்ஸஸை அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபிசிக்கலாக இருக்க சர்வரை ஃபிசிக்கலாக இருக்க ஒரு சர்வரோட லேயர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை மல்டிபிள் VMஸை யூஸ் பண்ண போகிறோம். VMஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு VMன்னு சொல்லுவோம். ப்ராசர், ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரே ஃபிசிக்கல் டிவைஸ் தான். பட் ஆனால் இந்த ஒரே ஃபிசிக்கல் டிவைஸை இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் டிவைஸஸை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரே சர்வரை இப்போ நம்ம மல்டிபிள் சர்வர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குன்னு அலோகேட் பண்ண இந்த டிவைஸஸை வச்சு அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்மளோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்பிரைசஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வெறும் விர்ச்சுவல் மிஷின்ஸ் மட்டும் ரன் பண்ண முடியும். மற்ற சர்வர் மாதிரி நம்ம இதில் DNSஓ DHCPஓ கான்ஃபிகர் பண்ண முடியாது. இது ஒன்லி VMs மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸோ இதோட ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் அலோகேட்டட் அப்படின்னா இதோட ரேம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ VMs கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ரேம்ஸ் அலோகேட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ VMs ரன் பண்ணுறோமோ அதோட எஃபிஷியன்சி பொறுத்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக ரேம் அலோகேட் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் 2 ஹைப்பர்வைசர். டைப் 2 ஹைப்பர்வைசர் நம்ம நார்மலாக நம்மளோட ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மல் மெஷின்ஸ்லேயே இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த லேயர் பார்த்தீங்களா, இந்த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது தான் நம்மளோட OSோட லேயர். அது எது வேணா இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். டைப் 2 ஹைப்பர்வைசர், இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Oracle Virtual Box, இல்லை VMware Workstation. இப்போ சப்போஸ் நீங்கள் மேக்கில் இருக்கீங்க அப்படின்னா VMware Fusion, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம இந்த விர்ச்சுவலைசேஷன் லேயரை க்ரியேட் பண்ணுறோம். அதே சேம் கான்செப்ட் தான். இந்த லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம VMs ரன் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அதில் அந்த டைப் 1 ஹைப்பர்வைசரில்
உங்களுக்கு OS இருக்காது. டைரெக்டாக இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் VMs கிரியேட் பண்ணுவீங்க. அதில் வேறு எதுவுமே ரன் பண்ண முடியாது. ஹோஸ்டிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. வெறும் VMs மட்டும் தான் ரன் பண்ண முடியும். பட் இதில் வந்து நீங்கள் VMs கிரியேட் பண்ணலாம். ஐ மீன் ஒரு பேஸே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அந்த பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே நீங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த டெஸ்டிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போது Windows 7 எப்படி ஒர்க் ஆகுது, Windows 8 எப்படி ஒர்க் ஆகுது, Linuxல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு தடவையும் போய் சிஸ்டமில் மாற்றி போகணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த VMs வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டெஸ்டிங் பர்பஸ்க்காக. ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் Linux எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி XPயில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி Windows 7 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, Windows 10 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைப் 2 ஹைப்பர்வைசர். அதே மாதிரி இந்த டைப் 2 ஹைப்பர்வைசரோட ரேம் அலோகேஷன் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணுறோமோ அதே ரேம் தான் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களோட மெஷினோட கெப்பாசிட்டி வந்து 8GB ரேம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் விர்ச்சுவல் மெஷினுக்கே வந்து 5GB இல்லை 6GB அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நீங்கள் இப்போது பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருப்பீங்க இல்லையா, Windows 7 இல்லை Windows 7 வச்சுருப்பீங்கல்ல, அந்த ஹோஸ்ட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த டைப் 2 ஹைப்பர்வைசரில் வந்து நீங்கள் ரேம் அலோகேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா வந்து உங்கள் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்டைம்ஸ் கிராஷ் ஆகிடும். ஸோ இதோட இந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ஸோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned for the next future videos. Thank you.